Hi friends, welcome to our channel Candlesticks Decoded. Double top double bottom அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். நம்ம இது வரைக்கும் கேண்டல்ஸ்டிக்ஸ்ல ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் பார்த்திருப்போம். சிங்கிள் கேண்டில் ரிவர்சல் பேட்டர்ன், டபுள் கேண்டில் பேட்டர்ன், ட்ரிபிள் கேண்டில் பேட்டர்ன் இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டாரு, டபுள் கேண்டில்ல வந்து என்கல்ஃபிங், பியர்சிங் பேட்டர்ன், ட்ரிபிள் கேண்டில்ல ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார் இதெல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்ல ரிவர்சல் பேட்டர்ன். இதே மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் கேண்டில்ஸ் சேர்ந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது எல்லாமே நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது வந்து ஒரு அலர்ட் மாதிரி. இது வரைக்கும் மார்க்கெட்ல பையர்ஸ் வின் பண்ணிட்டே இருந்தாங்க, ஹையர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ மார்க்கெட்ல பவர் வந்து பையர் சைட்ல இருந்து செல்லர் சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இனிமேல மார்க்கெட்டை பியரிஷா தான் போகுது அப்படின்ற அலர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒரே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காது. சப்போஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷா இருந்தது அப்படின்னா எப்பவுமே புல்லிஷா இருக்காது, ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். பட் அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது ஒரே ஒரு கேண்டில் பேட்டர்ன்ல டக்குன்னு ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிடாது, சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடாது. மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் தேவைப்படும். அந்த டைம்ல பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க சைட்ல வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடந்த அந்த ஃபைட்டு தான் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு சார்ட் பேட்டர்னா காமிக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பையர்ஸ் ஒரு நியூ ஹையா ரீச் ஆயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. பையர்ஸ் இந்த லெவல்ல திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுறாங்க. இப்போ இந்த அப் ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா பையர்ஸ் ஆல்ரெடி ரீச் பண்ண இந்த நியூ ஹைக்கு மேல மார்க்கெட்டை எடுத்துட்டு போகணும். அப்பதான் வந்து அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ பையர்ஸ் பிரைஸை புஷ் பண்றாங்க. பட் அந்த ஹைக்கு மேல மார்க்கெட்டை வந்து எடுத்துட்டு போக முடியாம பையர்ஸ் வந்து வீக் ஆயிட்டாங்க. இந்த சான்ஸை செல்லர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த லெவல்ல இருந்து செல்லர்ஸ் வந்து என்டர் ஆக ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரைஸ் வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சேம் லெவல்ல 2 டைம்ஸ் வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுறதுனால இதை நம்ம டபுள் டாப் அப்படின்னு சொல்றோம். இந்த பேட்டர்ன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு எம் ஷேப்ல இருக்கும். இந்த லெவல்ல என்டர் ஆன பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்விங்க்கு கீழே தான் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஸ்விங் லோவில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து டபுள் டாப்போடைய நெக் லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒன்ஸ் இந்த நெக் லைனுக்கு கீழே ப்ரைஸ் போகும்போது இங்க என்ட்ரான பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹிட் ஆகும். அண்ட் இன்னும் புதுசா செல்லர்ஸ் வந்து என்டர் ஆவாங்க. அதனால மார்க்கெட் இன்னுமே வந்து மொமெண்டமோட ஃபால் ஆகும். நெக் லைனை கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்டர் ஆகலாம். கன்சர்வேட்டிவா நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சா நெக்லைன்ல ரீடெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம என்டர் ஆகலாம். இந்த பேட்டர்னோட ஹைக்கு மேல பிரைஸ் போச்சு அப்படின்னா பேட்டர்ன் வந்து இன்வாலிடேட் ஆயிடும். ஸோ இந்த பேட்டர்னோட ஹைக்கு மேல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து பேட்டர்னோட ஹைக்கும் இந்த நெக்லைனுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அதை நம்ம மெஷர் பண்ணி அதே பாயிண்ட்ஸை வந்து இந்த நெக்லைன்ல இருந்து நம்ம டவுன் சைட் ப்ரொஜெக்ட் பண்ணி வர லெவலை தான் வந்து நம்மளோட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண போறோம். இதே தான் வந்து டபுள் பாட்டம் பேட்டர்னுக்கும். மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட்ல நியூ லோயர் லோ ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த புதுசா ஃபார்ம் ஆன லோயர் லோக்கு கீழே மார்க்கெட் போக முடியாம அங்க இருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சேம் லெவல்ல ரிஜெக்ஷன் ஆகுறது தான் வந்து நம்ம டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்றோம். இது பார்க்கறதுக்கு வந்து டபிள்யூ மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்டர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த நெக்லைன்ல ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பேட்டர்னோட லோக்கு கீழே வச்சுக்கலாம். அண்ட் டார்கெட் வந்து இந்த நெக்லைன்ல இருந்து இந்த பேட்டர்னோட லோ வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி இந்த நெக்லைன்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸை நம்ம அப் சைட்ல ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இது வரைக்கும் நம்ம டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ட்ரேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம சார்ட் எடுத்து டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்னை ட்ரேட் பண்ணலாம்,
அப்படின்னு பார்த்தோம்னா சார்ட்ல நிறைய இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிளைண்டாக எல்லா சிக்னல்லையும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக் சிக்னல்ஸ்ல இருந்து சரியான டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ் யூஸ் பண்றேன். இந்த கிரைட்டீரியாஸை நான் ஃபாலோ பண்றதுனால நம்மளால வந்து ஃபேக் சிக்னல்ஸை அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் மட்டும் ட்ரேட் பண்றதுனால அன்னெசரியா வர லாசஸை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரு எடுக்கிறதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த பேட்டர்னோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே, அதாவது இந்த செகண்ட் டாப் ஃபார்ம் ஆகும்போதே வந்து நம்மளால வந்து என்ட்ரு ஆகிட முடியும். ஸோ நம்மளோட ரிஸ்க்கு இங்கே கம்மியாகும். அதே டைம்ல நம்மளோட ரிவார்டுமே வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸா கிடைக்கும். இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே யூஸ் பண்ணி எப்படி இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்னை ட்ரேட் பண்றது அப்படின்றத நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்லையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.